இன்னைக்கு நம்ம மேட்ச் போடுறதெல்லாம் இருக்கட்டும் சரிதா. நம்ம டீம்ல ஒரு ஆள் வேற குறையுது. அவனுக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரையல் பார்ப்போம். ஆனால் ஒரு ஆளை ரெடி பண்றோம். யாரை ரெடி பண்ணு? இப்போ யார் விளையாட வரா? இப்போதைக்கு நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போம். சொல்லிருங்க கரெக்டாக உங்கள் என்ன வராங்க வந்ததுக்கப்புறம் என்னன்றதை பார்த்து நான் வந்தோன்னே உங்கள் என்ன ரைடு வச்சு கொடுப்போம். ரைடில் என்ன நடக்குன்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் அவர் கேச்சராக போடுவோமா ரைடராக போடுவோம்னு பார்த்து. நின்று எங்க அண்ணன் 5 சிங்கம் வந்துட்டான். அவன் வந்து இவங்க காலத்துல எப்படி கலக்கிறான்னு மட்டும் பாரு. வாணா 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 ஏ மகா வா மகா. சரி வருவானுவோம். சரி சரிதான். இப்போ நம்ம அந்த மேட்ச் இது பண்ண போறோம். ஒரு ஆள் குறையுது சரிதான். அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். சரி நீங்க தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணி விட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாத்துருமா? பாத்துருவோம். அது என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தவங்க ஓட விட்டு வேண்டிதான். ஏன்னா நம்ம தான் ஜெயிச்சோம். என்ன அண்ணன் சொல்றபடி எல்லாரும் கேளுங்க. சரியா? சீட்டு கூட போடு. நீ சீட்டு கூட போடு. இதுல ஒரு கோடை போடு. அப்படி கோடு அதெல்லாம் உனக்கு தெரியாது. அண்ணன் சொல்ற மாதிரி ஜெயிக்கல அப்படின்னா ஜெயிக்க முடியும். இதுல ஒரு கோடை பண்ணியா? அண்ணன் வெப்பன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். மத்திய வெப்பன்ஸ் கரெக்டா இருக்கும். நாங்கெல்லாம் எத்தனை பேர் இதுல தாண்டி தாண்டி பேருக்கு தெரியுமா? எப்ப என்ன செய்யறாங்க மட்டும் பாரு. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடும். அண்ணா இன்னொரு டீம் கூட மேட்ச் போடணும். கொஞ்சம் வாங்க அதை பேசிட்டு அதுக்கப்புறம் போடுவோம். அப்படியா? கபடி விளையாட கூப்பிட வந்தா நீ பொம்பளை பிள்ளையில விளையாடுத பாண்டி விளையாட வந்திருக்கியா? இதுக்கு பேரு கபடி இல்லையாப்போ? கபடி இல்லையாவா? எடுறா அந்த கம்ப குட்டி இல்லையோட நீ செத்தல. கபடி மேட்சுக்கு உன ட்ரைனிங் கூப்பிட்டா பொம்பளை பிள்ளை விளையாடுற பாண்டி மேட்சுக்கு எங்களுக்கு ட்ரைனிங் தர.